எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். வராகியோட பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் நம்ம வாழ்க்கையில இருக்கா அப்படிங்கிற கேள்வி நம்மள பல பேருக்கு இருக்கும். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. எனக்கு தெரிந்த 3 வழிகளை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வராகி வழிங்கிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப்ல வராகி மேல ரொம்ப பிரியம் உள்ள பல அன்பர்கள் இருக்காங்க. நீங்களும் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இணையலாம். லிங்க் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டுல வராகியின் வழிபாடு என்பது ரொம்ப பிரசித்தமாக இப்ப இருக்கிறது. இந்த காலகட்டத்துல எல்லார் வீட்லயுமே ஒரு வராகி போட்டோவோ விக்கிரகமோ கண்டிப்பாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடியாது. எல்லோருமே ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப சந்தோஷத்தோடையும் இந்த மாபெரும் தெய்வத்தை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்க வராகியோட விக்கிரகத்தையோ போட்டோவையோ வச்சு வழிபடுறீங்க. உங்களுக்கு அவ சின்ன 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 குட்டி குட்டி சைன்ஸ் காமிக்கிறா. சில பேர் எனக்கு சொல்லுவாங்க, வராகிய தீபத்துல பார்த்தேன், வராகிய படத்துல பார்த்தேன், மஞ்சள்ல வந்தா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பல குறியீடுகளை அம்பாள் காமிச்சிருப்பா உங்களுக்கு. அவளது பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் என்னைக்குமே உங்க வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம மகாபாரதத்துல கண்ணனை பத்தின ஒரு குட்டி கதை இருக்கு. அந்த குட்டி கதையில கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஊரையே ஒரு பெரிய சூறாவளியும் புயலும் தாக்கும் பொழுது அந்த ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக அங்க இருக்கிற ஒரு மலையை தன்னோட சொண்டு விரல்ல தூக்கி வச்சுப்பார். அதனால அவருக்கு பேர் கோவர்தன கிரிதாரி. அந்த பாதுகாப்புக்குள்ள எல்லாரும் போயிடுவாங்க. அந்த மலைக்கடியில போனதும் ஒரு விரலால அதை தூக்கி நிறுத்துவார் மேல. இப்ப கூட வட இந்தியால ஸ்ரீநாத்ங்கிற பேர்ல கிருஷ்ணரை அந்த கோவர்தன கிரிதாரியா கொண்டாடுறாங்க. வராகியோட அனுகிரகம்ங்கிறது அந்த மாதிரி தான். வராகியோட அந்த அனுகிரகமும் பாதுகாப்பும் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம கிட்ட எதுவும் வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ரட்சையாக அது இருக்கும். அந்த பாதுகாப்பும் அவளது வழிகாட்டுதலும் என் வாழ்க்கையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் அறிகுறி என்னன்னு நான் சொல்றேன், கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசு இப்படியும் அப்படியும் ஆடுறத நிறுத்திடும். சலனப்படாத ஸ்திரமான மனது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சலனப்படாத ஸ்திரமான மனதுங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டா, இப்ப ஒரு கடல்ல படகு அந்த காத்துக்கு ஏத்த மாதிரியான திசையை நோக்கி ஆடிக்கொண்டே இருக்கும். சில சமயம் குப்புற கவுந்துடும் கடல்ல, இல்லையா? பெரிய பெரிய அலைகள் வரும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கேப்டன் என்ன பண்ணுவாரு, அந்த நங்கூரத்தை பாய்ச்சுவார், இல்லையா? ஆங்கர், அந்த நங்கூரத்தை போட்டு அந்த பூமியில ஸ்திரமா பிடிச்சுக்கும் பொழுது அந்த இப்படி அலப்பாயிர அந்த கப்பலானது ஒரு இடத்துல நிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான நங்கூரமாக இருக்கக்கூடியவள் வராகி. எதையாவது எடுத்து வச்சு அது இப்படி சலனப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த மனதானது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்திரமாக மாறிவிடும். ஏதோ ஒண்ணு எடுத்தா, ஒரு முடிவு எடுத்தாலும் ஸ்திரமா அதுல நிற்கும். இதை எடுத்துட்டமே, ரைட்டா தப்பான்னு குழம்பாது. ஒரு பிரச்சனை வந்தாலும் ஸ்திரமா நின்று யோசிக்கும், சரி வந்துடுது பிரச்சனை, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு தெளிவு நமக்கு வரணும். அந்த ஸ்திரமான மனம் வரணும்னா அதுக்கு அந்த தெய்வத்தோட பாதுகாப்போட அந்த குடைக்கு கீழே நம்ம இருக்கணும். அப்பத்தான் அந்த மனசு அப்படி வரும். சோ அப்படிப்பட்ட மனம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா கண்டிப்பாக வராகியின் பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 2வது விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவமானங்கள், அவப்பெயர்கள், சுடு சொற்கள், யாராவது நம்மளை வஞ்சிக்கிறது, ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது அந்த பிரச்சனைக்குள்ளேருந்து எப்படி வர்றது நமக்கு வெளியே தெரியவே தெரியாது. மனசு என்ன பண்ணும், யாராவது நம்மளை திட்டாங்க இல்ல அவமானப்படுத்திட்டாங்கன்னா அதை உரு போட்டுக்கொண்டே இருக்கும். அவங்க ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க நீ முட்டாள் அப்படின்னு, ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க. நம்ம மனசு திருப்பி திருப்பி நம்ம கிட்ட 1000 தடவை அதை சொல்லிடும். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு. அப்ப நம்ம முட்டாளா அப்படிங்கிற கேள்வி வரும். அப்ப நம்ம வாழ்க்கையில எதுவுமே நல்லது பண்ணலையான்னு நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை போய்விடும். இல்லைன்னா நம்மளை இப்படி கேவலப்படுத்திட்டாங்களே, அவமானப்படுத்திட்டாங்களேங்கிற சுய பச்சாதாபம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம வெளியே போறோம், அட மழை அடிக்கிறது, நம்ம எதிர்பார்க்கல. நம்ம ஒண்ணுமே குடை எடுத்துன்னு வரல,
ஒரு ரெயின் கோட் இல்லை, ஒதுங்க இடம் இல்லை, அந்த கொட்ட மழையில ஃபுல்லா நனைஞ்சு வீட்டுக்கு வருவோம். முதல்ல சளி பிடிக்கும், சைனஸ் ப்ராப்ளம் வரும், தலைவலி வரும், ஜுரம் வரும். இதே மாதிரிதான் வாழ்க்கையில வர பிரச்சனைகள். வந்தாங்க, திட்டினாங்க, போனாங்கிறது கிடையாது. அந்த வார்த்தைகள் நம்மள உள்ளுக்குள்ள பெரிய விதத்துல பாதிக்கும். உலகத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும், உறவுகள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போய்விடும். ஓகே, யாரையுமே நம்மளால நம்ப முடியாத ஒரு நிலைக்கு வருவோம். வராகியோட பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும்போது பிரச்சனைகள் இதே மாதிரி வரும், சுடு சொற்கள் வரும், அவமானங்கள் வரும். ஆனா உங்களை அது பெரிய அளவில் பாதிக்காது. அந்த நிமிஷம் கஷ்டமா இருக்கும், ஒரு நாள் 2 நாள் கஷ்டப்படுவோம். ஆனா அதை கடந்து செல்லக்கூடிய மனோ தைரியத்தை அவள் அளிப்பாள். இதே மழையில போகும்போது ஒரு கொடையோ ரெயின் கோட்டோ போட்டுட்டு போனா சாரல் நம்ம மேல படும், காலில் கொஞ்சம் தண்ணி படும், வீட்டுக்கு வந்து அப்படி ஒரு லேச தவட்டி விட்டோம்னா சரியா போயிடும். அதே மாதிரிதான் வராகியோட பாதுகாப்பு இருக்கும் பொழுது எந்த பிரச்சனை நம்ம கிட்ட வந்தாலும் தாமரை இலையில் பட்ட தண்ணி மாதிரி மாறிடுவோம். நம்ம மேல வரும், அப்படியே உருண்டு கடந்து போய்விடும். நம்ம உள்ளுக்குள்ள ஊடுருவி வந்து நம்மளை பாதிக்கக்கூடிய வலுவை அது இழந்து விடும். வராகியின் வழிகாட்டுதல் நமக்கு இருக்குன்னு எப்படி தெரியும்னா, ஒண்ணுமே இல்லை. இப்ப இருட்டான காட்டுல போயின்னு இருக்கோம், அடுத்து என்ன இருக்குன்னே தெரியாது, கருகும்னு இருக்கு, எல்லாம் போற பாதை தெரியாது, முன்னாடி இருக்கிற கையே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பாதையில் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கை அப்படிதான். அந்த மாதிரி இருக்கும்போது கையில ஒரு சின்ன டார்ச் எடுத்துட்டு போனா எப்படி நமக்கு கொஞ்சம் ஒரு 100 அடி தெரியுமோ அந்த மாதிரிதான் வராகியோட வழிகாட்டுதல் இருக்கும். அவ வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் சொல்ல மாட்டா யார்கிட்டையும். ஆனா என்ன பண்ணுவானா, நம்ம கூட யாரோ இருந்து நமக்கு அந்த பிரச்சனைக்குள்ளே இருந்தே அதுக்கான ஒரு உபாயத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். மனிதர்கள் ரூபத்துல நமக்கு எப்ப கரெக்டான நேரத்துல என்ன தெரியணுமோ அந்த நேரத்துல வந்து ஒரு உபாயத்தை சொல்லி விட்டு செல்வாள். நம்ம ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தோம்னா நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தை நம்மளை தேடி வரும். எப்ப தேவையோ அந்த நேரத்துல சரியான வழிகாட்டுதலை கொடுப்பாள். பயங்கரமான பிரச்சனைக்குள்ள இருக்கோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கான உபாயத்தை காமிச்சுட்டே போவா உங்களுக்கு. நெக்ஸ்ட் 1 மாசத்தை உங்களால கான்பிடண்டா எடுத்துட்டு போக முடியும். அதனாலதான் வராகி உபாசனை செய்யக்கூடியவர்கள் ரொம்பலாம் பிளான் பண்ண மாட்டோம். ஏன்னா என்ன பிளானுங்கிறத அம்பாள் பாத்துக்கிறதுனால இப்பப்பைக்கு என்ன அவ சொல்றாளோ அதை கேட்டு போயிட்டே இருக்கும். ரொம்ப வருங்காலத்தை நினைச்சு பயம்லாம் இருக்காது. ஏன்னா அவ பாத்துக்கிறாங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அதை நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்துருக்கோம் பல தடவை. என்ன வரப்போறதுன்னு தெரியாம மிரண்ட போது எத்தனையோ விஷயங்கள் பிரச்சனையாவே இல்லாம போயிடும். அது நம்ம எதை பார்த்து அரண்டு பயந்து போயிருக்கோமோ அதுக்குள்ளேயே அதுக்கான அந்த உபாயத்தை கொடுப்பாள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வராகி வழியில ஒரு சப்ஸ்கிரைபர், நான் பேரெல்லாம் சொல்லல, அவங்க பெரிய கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தாங்க. பெரிய அமௌண்ட். அவங்க வந்து ரொம்ப துயரத்துல இருந்தாங்க. எப்படி வாழ்க்கையை வாழப்போறோம்னு தெரியாத பயங்கரமான பயத்துல இருந்தாங்க. ராகிய புடிச்சுட்டு அவளோட மந்திரத்தை டெய்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க 108 தடவை. வெறித்தனமான நம்பிக்கை, சரணாகதி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க என்கிட்ட, அவங்க சொன்ன மெசேஜ் இது, எனக்கு கடன் கொடுத்தவ வீட்டு வாசல்ல வந்து ரொம்ப அசிங்கமா என்னை பேசிட்டு போயிருக்கா. கூனி குறுகி போய் அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அம்மாவை கும்பிட ஆரம்பிச்ச அப்புறம் எப்படிதான் எனக்கு தைரியம் வந்ததோ தெரியல. என்னால அவ முன்னாடி தைரியமா நின்று என் பிரச்சனையை சொல்ல முடிந்தது. எனக்கு இதுதான் நிலைமை, இப்ப இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு, எனக்கு ஒரு கால அவகாசம் கொடு, உன் பணத்தை எந்த பாக்கியம் இல்லாம திருப்பி நான் கொடுப்பேன். ஆனா இப்ப என் குடும்பத்துல இந்த பிரச்சனைகள் இருக்கு, இதை நான் இப்ப பார்க்கணும் அப்படின்னு நான் தைரியமா பேசினேன். முதல் தடவையா அவளை பார்த்து பயப்படாம தைரியமா பேசினேன். உன்னால என்ன முடியுமோ செஞ்சுக்கோன்னு சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு வந்ததுன்னாங்க. அடுத்த நாள் அந்த பெண்ணின் மனதையும் வராகி மாற்றி விட்டாள். அவளுக்குள் ஒரு கரிசனமும் கனிவும் எப்படித்தான் வந்ததோ தெரியவில்லைன்னு அந்த அம்மா சொன்னாங்க. நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, அம்மா இனிமே உங்களுக்கு நான் பிரச்சனை கொடுக்க மாட்டேன், அந்த கால அவகாசம் கழிச்சு நீங்க கொடுத்துருங்க, அது வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை நீங்க பாத்துக்குங்க அப்படிங்கிற மன மாற்றத்தையும் அந்த பெண்ணிடம் கொடுத்தவள் வராகி. அதான் சொல்றேனே, அந்த ஒரு பயங்கரமான பிரச்சனைக்குள்ள இருக்கும் பொழுது அதுல எப்படி ஒரு உபாயம்ங்கிறத அவளே காமிப்பா. இதையே நம்ம முன்னாடி பண்ணல, இதை ஏன் அப்புறம் பண்ணல, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. சில விஷயங்கள்ல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணும்னா
அதுக்கு அசாத்தியமான கடவுளின் அனுக்கிரகம் தேவை. இதே மாதிரி கடன் பிரச்சனையில தவறான முடிவு எடுத்த எத்தனையோ பேர் நமக்கு தெரியும். ஏதோ ஒண்ணு பண்ண போய் அது இன்னும் பெரிய பூதாகாரமா ஆகி அப்படிலாம் பண்ணாம நேர்மையாக தைரியத்தோட அந்த பெண் இந்த மாதிரி இந்த விஷயத்த இவ்வளோ அழகா எடுத்துக்கொண்டு சென்றார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் பின்னாடி நின்ற வராகி. இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்ன அனுபவம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்காக அவங்க கடன் பிரச்சனையெல்லாம் தீரலை. ஆனா எப்படி அதுல இருந்து உபாயம் ஒண்ணு காமிச்சிருக்கா பாருங்க. இப்போ வந்து அந்த குடும்பம் ஸ்திரமாக அவங்களோட வேலையை பண்றதுக்கான அந்த ஒரு மூச்சு விடுறதுக்கான டைம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த மாதிரி அவ பக்கத்துல இருந்து காமிச்சுட்டே இருப்பா. அடுத்து என்ன பண்ணணுங்கிற வழியை காப்பா. அம்பாள் பேரு சமய சங்கேதா. என்ன தேவையோ அவ்வளவு மட்டும்தான் சொல்லுவா. நம்ம வாழ்க்கை வரலாறையே சொல்ல மாட்டா. உன் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்க போறது, இப்படி எல்லாம் ஆவணி அப்படின்னு ஃபுல் கதையெல்லாம் சொல்ற அளவுக்கு வராகிக்கு பொறுமை கிடையாது. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பண்ணக்கூடிய ஆளுகள் டக் டக்குன்னு பண்ணி பிரச்சனைகளை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத பல பல மாற்றங்கள் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களை சுற்றி உள்ள உலகமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். தைரியமா நம்ம ஃபேஸ் அதை பண்ணும் பொழுது, பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது, நம்மளோட பிரச்சனை பண்றவங்களுக்கு உள்ளுக்குள்ள உதறல் எடுக்கும். என்னடா அது இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போடுறோம், தைரியமா அவ ஃபேஸ் பண்றா, உண்மையே புரியலையேங்கிற பயம் அவங்களுக்குள்ள வரும். எதிரிகளை கலங்கடிப்பாள் வராகி. நம்ம பின்னாடி அவ நிற்கும் பொழுது நம்மளை பார்க்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு கலக்கம் வரதான் செய்யும். இது எல்லாமே நம்ம பக்கம் நியாயம் இருந்தாதான். வராகியின் பேரை சொல்லி அநியாயமாக நம்ம செஞ்சோம்னா அம்பாள் நம்ம கிட்ட நிற்க மாட்டான். இந்த காணொளி உங்களுக்கு ஏதாவது விதத்துல உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி மாற்றங்களை நீங்க கவனித்திருந்தால் நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க, வீடியோ கமெண்ட்ல போடுங்க. உங்க வாழ்க்கையிலும் வராகியின் பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் என்றும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல என் அன்னை வராகியை நான் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம் வராகியோட தரிசனமும் அவளது ஆசீர்வாதங்களும் ஷார்ட்ஸ் மூலமாக நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப்லையும் நீங்கள் இணையலாம். அதுக்கான லிங்க் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். இன்னொரு காணொளியில் கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.